விநாயகர் சதுர்த்தி அன்று இதை செய்யுங்கள், பணமும் செல்வமும் தாறுமாறாக சேரும். இந்த விநாயகர் சதுர்த்தி, அதாவது வருகிற 27/8/2025 புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி இரவுக்குள்ளே இதை கண்டிப்பாக செய்யுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல் நீங்கும். நம்மக்கிட்ட பணம் சேருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கும். பணம் கண்டிப்பாக உங்கள் கையில் தங்க ஆரம்பிக்கும். பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேணால் செய்யலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் உங்களுடைய பூஜைகள் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யலாம். உங்களுடைய நேரம் காலம் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் எப்பொழுது வேணால் செய்யலாம். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போட்டு ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பக்கம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதற்கு நமக்கு லெமன் தேவை. பாதி லெமன் எடுத்துக்கோங்க போதும். ஸோ நல்ல ஒரு பெரிய லெமனாக பார்த்து கூட எடுத்துக்கோங்க. கரும்புள்ளி அந்த புள்ளிகள் எதுவும் இல்லாத லெமனாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதற்கு நமக்கு தேவையான அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா கிராம்பு, க்ளோவ்ஸ். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராம்பு மொட்டோடு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பு எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் வர மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து 7 எண்ணிக்கையில் எடுத்திருக்கேன். 5 எடுக்கலாம், 3 எடுக்கலாம். ஒற்றைப்படையில் வராமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து லெமனுக்குள்ளே நல்லா சொருகி வச்சுருங்க. ஸோ இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும், பண வரவை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நிற்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கிராம்புக்கு இருக்குது. ஸோ இதை இந்த மாதிரி வட்டமாக நல்லாவே நீங்கள் கிட்ட கூட நீங்கள் இதை லைனாக ஒரு வட்டமாக அடுக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை எங்கே வேணுமோ அதை நீங்கள் வந்து லெமனில் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிராம்பு, லெமன் இந்த 2 பொருளுக்கு கூட அடுத்து முக்கியமான ஒரு பொருள் தேவை. ஸோ அதுவும் நமக்கு நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும், லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதற்கு கூட கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில், அதாவது சென்டரில் வந்து கல்லுப்பு வைக்க போகிறோம். கல்லுப்பு மகாலட்சுமி தாயாரோட அம்சம். மகாலட்சுமி தாயார் அம்சம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கும் பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 2-3 பிஞ்ச் கல்லுப்பு இருந்தாலும் போதும். சால்ட் வைக்க வேணாம், அதுவும் தூள் உப்பு வைக்க வேணாம். இந்த கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இதை இந்த மாதிரி இந்த கிராம்புக்கு நடுவில் வச்சுக்கோங்க. ஸோ இதற்கு மேலே நம்ம ஒரு சின்ன துண்டு கற்பூரம் வைக்க போகிறோம். நம்ம நார்மலாக பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கற்பூரம். இந்த கற்பூரம் இதற்கு மேலே வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லெமனை வீட்டோட எல்லா கதவுகளுக்கு பின்னாடியும் காமிக்க போகிறீங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வீட்டோட மெயின் ஹாலுக்கு மட்டும் காமிச்சா கூட போதும். கதவு பின்னாடி காமிச்சா மட்டும் போதும். முடிந்தவங்க வீட்டோட எல்லா கதவுகளுக்கு பின்னாடியுமே, டோருக்கு பேக் சைடில், ஏன்னா அந்த இடத்துல தான் பொதுவாகவே எதிர்மறை ஆற்றல், தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் தங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சமாக சும்மா ஒரு 3 தடவை சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்ற முடியல அப்படின்னாலுமே ஜஸ்ட்டு நீங்கள் கதவுகளுக்கு பின்னாடி, நிலைவாசல் கதவு, மற்ற கதவுகளுக்கு பின்னாடி காமிச்சாலே போதுமானது. ஸோ இதை வந்து எல்லா டோர்ஸ்க்கு அப்புறமா காமிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு சின்ன பவுல், தட்டு எது வேணால் எடுத்துக்கலாம். அது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு, அதாவது வீட்டோட ஹாலில், அப்படி இல்லைன்னா பூஜை அறையில், எங்கே வேணால் நீங்கள் இதை செய்யலாம். வீட்டோட ஹாலில் ஒரு இடமா பார்த்து உட்காந்துட்டு, கிழக்கு நோக்கி பார்த்து உட்காந்துட்டு இந்த கற்பூரத்தை நீங்கள் ஏற்றி விடுங்க. ஸோ இது கற்பூரம் எரியும் பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராம்பு அதுவும் எரியும். அது ஒரு நல்ல நறுமணத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த கிராம்பு வந்து எரிய எரிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், கெட்ட சக்தி அனைத்துமே நீங்கும். அது மட்டும் இல்லை, வீட்டில் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியும் கிடைக்கும். பொதுவாகவே நம்ம சாம்பிராணி போடுறது, இன்னும் நிறைய விஷயங்கள் செய்வோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றலை நீக்கிறதுக்காக தான் நம்ம அதெல்லாமே செய்வோம். ஸோ அந்த வகையில் இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய ஒரு சக்தியும், எதிர்மறை ஆற்றல் நீக்கக்கூடிய ஒரு சக்தியும் இருக்கும். குறிப்பாக இந்த எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் போயிடுச்சுனாவே நமக்கு பண வரவு வர ஆரம்பிக்கும், பணம் தங்க ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். இந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் 16 செல்வங்களும் நம்மக்கிட்ட சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் இப்போ இந்த எளிய விஷயத்தை செய்திருக்கீங்க பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். அதுவும் நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்று இதை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். இது வேறு எப்பொழுதெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளை எப்பொழுது வேணால் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எந்த டைம் வந்து நம்ம வீட்டில் கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து செய்ய முடியும்னு பார்த்து அந்த டைமில் செய்யுங்க. இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். இப்போ இரவு டைமில் செய்கிறீங்க, எல்லாமே வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த டைமில் டோருக்கு பின்னாடிலாம் நாங்கள் எல்லாம் போய் காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டோட மெயின் ஹால் மட்டும் காமிக்கலாம். இன்கேஸ் அங்கேயும் எங்களால் வந்து டோருக்கு பின்னாடி காமிக்க முடியல, நான் அப்படியே ஏற்றலாமான்னு கேட்டால் அப்படியே ஏற்றலாம், தாராளமாக ஏற்றலாம். வீட்டோட ஹாலில் நீங்கள் வந்து ஒரு இடமா பார்த்து உட்காந்துட்டு இதை நீங்கள் செய்யலாம். ஸோ இது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ நான் இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அது எரியல. பட் அது மாதிரி எரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கிட்ட இது வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா கிராம்பும் எரியும்.
அப்படி எரியல அப்படின்னாலுமே ஒரு சில கிராம்பு எரியலைனாலும் தவறு இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இது எரிந்து முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கால்படாத இடத்துல ஓடும் நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அங்கே போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் வந்து குப்பையில் போடாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுடலாம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இதை நீங்கள் வந்து குப்பையில் போடாதீங்கன்னா, இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் கால்படாத இடத்துல, மண்பாங்கான இடத்துல, ஓடும் நீர்நிலைகளில் இந்த மாதிரி போடுங்க. நம்ம ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பேப்பர்லேயோ இல்லை கவர்லேயோ சுற்றி டஸ்ட்பினில் போடலான்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த விஷயங்கள் மட்டும், இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மண்பாங்கான இடத்துல தூக்கி போட்டுங்க. முடிந்தவங்க ஒவ்வொரு வாரமும் இதை செய்யுங்க. ஏதாச்சும் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை ஏதாச்சும் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் செய்து பாருங்கள். நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லை, நம்ம வந்து அதற்கு கூட உழைப்பையும் போடணும். நம்ம உழைக்காமல் இதை மட்டும் செஞ்சுட்டு நமக்கு தானாக பணம் வரும்னு வெயிட் பண்ணக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாத்தையுமே இது நீக்கிறதுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். நம்ம நிறைய உழைப்போம், ஆனால் அதற்கேற்ற ஊதியம் நமக்கு கிடையாது. கையில் பணம் வரும், ஆனால் அந்த பணம் நம்மக்கிட்ட தங்காமல் ஏதாச்சும் ஒரு செலவுகள், மருத்துவ செலவுகள், தேவையில்லாத வீண் செலவுகள், கடன் மட்டுமே கட்டிகிட்ருப்போம், வட்டி மட்டுமே கட்டிகிட்ருப்போம். இந்த மாதிரியான வீண் செலவுகள் மட்டுமே இருக்கும். ஸோ இது எல்லாமே சரியாகி உங்கள்கிட்ட பணம் சேமிக்க தொடங்க ஆரம்பிப்பீங்க நீங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள், மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் விநாயக பெருமான முழு முதற் கடவுளான விநாயகரை வேண்டி இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. இதை நீங்கள் இரவு நேரத்தில் செய்கிறீங்க, அந்த டைமில் வெளியே எடுத்துகிட்டு போய் போட முடியல அப்படின்னாலுமே அதை ஒரு ஓரமாக ஒரு இடத்துல வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை நீங்கள் கால்படத்தில் தூக்கி போட்டுடுங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம எப்பொழுதுமே வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆகாச கருட கிழங்கு நான் சொல்லியிருப்பேன், வாசலில் கட்ட சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்குது, எதிர்மறை ஆற்றல் இருக்குது அப்படின்னாலுமே, தீய சக்திகள் இருந்தாலுமே அந்த கிழங்கு வளராது, சுருங்கிடும். அந்த மாதிரி சுருங்கிய நிலையில் இருக்கக்கூடிய கிழங்கு நீங்கள் அப்படியே வச்சுக்காதீங்க. அதை உடனே அப்புறப்படுத்திட்டு, அதாவது மண்பாங்கான இடத்துல தூக்கி போட்டுட்டு மறுபடியும் வேறு ஒரு கிழங்கு வாங்கி கட்டுங்க. அந்த கிழங்கு நல்லா வளரணும், செடி துளிர் விட்டு வளரணும். அந்த மாதிரி வளரும் பட்சத்தில் நம்முடைய பொருளாதார நிலையும் நமக்கு வளர ஆரம்பிக்கும், பணமும் நம்மக்கிட்ட தங்க ஆரம்பிக்கும். வீட்டில் எந்த விதமான எதிர்மறை ஆற்றல், கெட்ட சக்தியில், கந்திருஷ்டி இல்லை அப்படின்றதுக்கு அது ஒரு அர்த்தம். இன்கேஸ் வந்து கந்திருஷ்டி இருக்குது, ஒரு சிலர் வந்துட்டு போனாங்க, உடனே சண்டைகள் வீட்டில் வருது, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வருது, செலவுகள், வீண் விரயங்கள் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த கிழங்கு வந்து நமக்கு அதுவே காமிச்சு கொடுத்துரும். நல்லா சுருங்கிடும், நல்லா வளர்ந்துட்டே இருக்கும். வளர்ன அந்த முளை விட்டு நல்லா செழிப்பாக வளர்ந்துக்கக்கூடிய அந்த இலை பார்த்திங்கன்னா அப்படியே வாடிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அது நமக்கு வர வேண்டிய அந்த கந்திரிச்சு அதை உள்வாங்கிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அந்த கிழங்குக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. விஷ ஜந்துக்கள் எதுவுமே வீட்டுக்குள்ளே அண்டாமல் பார்த்துக்கோ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கிழங்குக்கு பவர் இருக்குது, சக்தி இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வாசலில் கட்டி வைங்க. இன்கேஸ் அது கிடைக்காத பட்சத்தில் எப்போ கிடைக்குதோ அப்போ வாங்கி கட்டுங்க. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த ஆகாச கருட கிழங்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.